வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீட்ரூட் வச்சு ஒரு சாலட் டிஷ் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வச்சு திருவின பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச முட்டை, கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர் எல்லாம் சேர்த்து ஒரு மயோனைஸ் மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே நான் தாளிச்சு வச்சுருந்தேன். நான் ஊற்றுறதுனால பூசணி இருக்குது தாளிச்சுட்டுன்னு வச்சுருந்தேங்க. இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி வந்து கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு போட்டு தாளிச்சுட்டு பாருங்கள், மறுபடியும் இதையும் போட்டு நல்லா வதக்கி வேணிக்கிறேங்க, தாளிச்சுக்கிறேங்க. இந்த வேக வச்ச பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அந்த எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி பட்டதுனால அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வேக வச்ச பீட்ரூட்டை அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெடி பண்ணி வச்ச அந்த மயோனைஸ் சாஸ் அதை எடுத்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றி அவ்வளோதான், ஒரு பீட்ரூட் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு டக்குன்னு உங்களுக்கு ரைஸ்க்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் உப்பு கொஞ்சம், சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்ததுன்னா நீங்கள் இதில் புளிஞ்சு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். லெமன் சாலடு அந்த இதுக்கு வரும். அதில் ஜீரகம், கொஞ்சோண்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, அவிச்ச முட்டை, தயிர், இதுதான் நான் சேர்த்து இந்த மயோனைஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை நான் தாளித்து விட்டதில் இதில் ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் புளிப்புக்காக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வினிகர் பிடிக்கும்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. லெமன் தான் நம்ம வினிகர் மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். ஊறுகாலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து வினிகர் வந்து யூஸ் பண்ணாமல் லெமனை யூஸ் பண்ணோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வினிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடலில் வந்து ஊட்ட போட்டுரும். வினிகர் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணுற, ஜக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். அதை வந்து நம்ம குடலுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது உள்ளே வந்து அந்த கற்கர் வந்து தண்ணியில் இருக்க கற்கர் வந்து அதில் வந்து உள்ளே வந்து செட் ஆகிருக்கும். அப்போ வந்து நீங்கள் வினிகர் ஊற்றி நீங்கள் செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த கற்கரை கரைக்கும் அந்த வினிகரில். அப்போ அந்தளவுக்கு எஃபர்ட் உள்ளது. அதை வந்து நீங்கள் குடலுக்கு வந்து நீங்கள் சேர்க்க வேணாம். அதனால் நார்மலாக லெமன் வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து நிறையா ஃபார்ம் ஆகுது. லெமனில் சிட்ரிக் ஆசிட் உள்ளதுனால நம்ம வந்து லெமன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் எடுக்கக்கூடாது. ஆசிட் வந்து நம்ம குடலுக்கு நல்லதில்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா அல்சராக உங்களுக்குலாம் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கால் லெமன் தான் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். சிலர்லாம் வந்து டெய்லி ரெகுலராக ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்களில் லெமனு இதுகள்லாம் அடிக்கடி எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அல்சர் வந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுக்கவே கூடாது. அது சிட்ரிக் ஆசிட், நேச்சுரலாகவே சிட்ரிக் ஆசிட் அதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம உணவுலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய்களை கண்ட்ரோல் பண்ணதும் கூடியதும் இருக்குது. அதே நேரத்தில் அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து அன்ஹெல்த்தியாகவும் இருக்குது. அப்போ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இந்த பீட்ரூட்டு சாலட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சு எடுத்து அந்த பீட்ரூட்டை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறோங்க, இல்லைன்னா திருவி வச்சுக்கிறோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு மயோனைஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதில் ஜீரகம், மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் தயிர், அவிச்சு வேக வச்ச முட்டை அதெல்லாம் போட்டு மிக்சியில் சுற்றி எடுத்துக்கிட்டு கடுகு சும்மா கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு போட்டு தாளித்து டக்குன்னு குயிக்காக உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான டிஷ்ஷு நீங்கள் ரெடி பண்ணிக்கிறங்க. கடுகு தாளிச்சிட்டு வேக வச்சு அந்த
பீட்ரூட்டை எடுத்து அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா அதில் வதக்கி விட்டுக்கிறங்க. அந்த பச்சை வாசனை இருந்ததுன்னா அது போயிடும். இப்போ வதக்கிறப்ப நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மயோனைஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்ச மயோனைஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இதில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால எனக்கு அதிக காரம் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெப்பர் நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் டெய்லி கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையானுங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.